மோசமடையும் ரணிலின் உடல்நிலை சிங்கப்பூர் கொண்டு செல்ல ஆலோசனை. ரணிலுக்கு பிணை வழங்கப்படாதது தவற சுமந்திரன் கடும் விமர்சனம். ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த 2 முக்கிய நபர்கள் கைதாகும் வாய்ப்பு. ரணிலின் கைது ஒரு நாடகம் எதிர்ப்பு வெளியிட்டுள்ள முன்னிலை சோசியலிச கட்சி. ரணிலின் கைதுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் முறைப்பாடு. ரணிலின் கைது எதிர்ப்பு வெளியிட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு உயர் இரத்த அழுத்தம் சீராகாத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் அவரை சிங்கப்பூர் கொண்டு செல்லுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரணில் விக்ரமசிங்க தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் கடும் கண்காணிப்புக்கு மத்தியில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அவரின் உடல்நிலை அதாவது உயர் இரத்த அழுத்தம் சீராகாத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் அவரை சிங்கப்பூர் கொண்டு செல்லுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் நள்ளிரவில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு அவருக்கு பிணை வழங்கப்படாமையானது தவறானது என்று தோன்றுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசு தலைவர்கள் தங்கள் பதவிக்காலத்தில் செய்த கடுமையான குற்றங்களுக்காக வழக்கு தொடரப்பட வேண்டும். இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு அவருக்கு பிணை வழங்கப்படாமையானது தவறானது. யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. எனினும் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றத்திற்காக பிணை மறுக்க எடுத்துக்கொண்ட நேரம் மற்றும் வலியுறுத்தல் என்பன கேள்விகளை எழுப்பியுள்ளது என்று சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். வீழ்ச்சியடைந்துள்ள பொதுஜன பெரமுனவின் செல்வாக்கை மீண்டும் மீட்டெடுக்கும் முயற்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஈடுபட்டுள்ள நிலையில் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக பயன்படுத்தப்படும் முக்கிய ஆயுதமாக சொத்து தேடல் ஆயுதத்தால் ராஜபக்ஷ குடும்பத்தை குறிவைக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தனது அரசியல் பத்தியில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த 2 சக்தி வாய்ந்த உறுப்பினர்கள் மீது நாளைக்குள் பல கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த இந்த 2 சக்தி வாய்ந்த இளைஞர்களின் வீடுகள், வங்கிக் கணக்குகள் மட்டுமல்லாமல் அவர்களது மனைவிகளின் அனைத்து சொத்துக்கள் குறித்த விசாரணை குழுக்கள் ஏற்கனவே விசாரணைகளை முடித்துவிட்டன என அறியப்படுகின்றது. இந்த விசாரணைகள் தற்பொழுது மிகவும் கூர்மையான முடிவை நோக்கி நகர்கின்றன. அதன்படி அடுத்த சில வாரங்களுக்குள் ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த இந்த 2 சக்தி வாய்ந்த உறுப்பினர்கள் மீதும் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் வழக்கு தொடரப்படும் சூழ்நிலை உருவாகும் என்று அறியப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜுர அபேவர்தன தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போதே தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் தெரிவித்ததாவது, ஏனைய தலைவர்கள் நாளை ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் 10 மணிக்கு கூட உள்ளனர். அப்பொழுது தீர்க்கமான முடிவு எடுப்பதோடு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் கலந்துரையாடப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க சார்பில் நாளை கொழும்பில் விசேட செய்தியாளர் மாநாடு ஒன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் கொழும்பு மலர் வேதியில் அமைந்துள்ள அரசியல் கட்சி அலுவலகத்தில் இன்று விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக வாதிடுவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாளை கொழும்பில் ரணிலுக்கு ஆதரவாக நடைபெறவுள்ள மாநாட்டில் முன்னாள் ஜனாதிபதிகள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உட்பட அரசியலில் முக்கிய புள்ளிகள் பலர் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்ஷ வெளிநாட்டில் இருப்பதாகவும் காலில் ஏற்பட்டுள்ள காயம் காரணமாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குறித்த மாநாட்டிற்கு வரமாட்டார் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
இருப்பினும் நாளை நடைபெறவுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொள்ளாவிட்டாலும் ரணில் விக்ரமசிங்கவிற்கே ஆதரவாக நிற்கப் போவதாக முன்னாள் ஜனாதிபதிகள் தெரிவித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் கட்சித் தலைவர்களின் பங்கேற்புடன் கொழும்பில் தற்பொழுது ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. கொழும்பு மலர் வீதியில் அமைந்துள்ள அரசியல் கட்சி அலுவலகத்தில் இன்று நண்பகல் 12 மணியளவில் கூட்டம் நடைபெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவற்றின் அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இந்த கலந்துரையாடலில் இணைந்துள்ளனர். தற்பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிலைமை மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதே இந்த சந்திப்பின் முதன்மை நோக்கமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கவிந்து ஜெயவர்தன மற்றும் மஹிந்த திசாநாயக்க ஆகியோரின் அறிக்கையிலேயே இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் எழுத்துப்பூர்வ முறைப்பாடு ஒன்றை குறித்த இருவரும் சமர்ப்பித்துள்ளனர். தற்போதைய அரசாங்கம் அரசியல் அடக்குமுறையை செயல்படுத்துகின்றது என்று கூறி செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பிக்கும் நோக்கில் இன்று கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தில் மேற்படி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு மேலும் பேசிய காவிந்து ஜெயவர்தன, இந்த அரசாங்கம் மிகவும் ஜனநாயக விரோதமான முறையில் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது. அதற்கு சிறந்த உதாரணம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் விளக்கமறியல் நடவடிக்கை என்றும் கூறியுள்ளனர். நாட்டில் நடந்த பெரும் குற்ற சம்பவங்கள் மூன்றில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விசாரணைக்கு உட்படுத்தி கைது செய்யாமல் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு செல்வதற்கு அரசாங்க நிதியை பயன்படுத்திய குற்றத்திற்கு கைது செய்தது அரசாங்கத்தின் ஒரு நாடகமாகும் என முன்னிலை சோசியலிச கட்சியின் செயலாளர் பூபுது ஜெயகொட தெரிவித்துள்ளார். ரணிலின் கைதினை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தேர்தல் மேடைகளில் மகிந்த ஆட்சியில் வர்த்தக வாணிபத்துறை அமைச்சராக இருந்த ஜான்ஸ்டன் பிரணாந்து பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். ஆனால் 5 வருட ஆட்சி காலத்தில் அவருக்கு கொரோனாக்கள் மல்லவுபட்டிய சதோசாவில் பொருட்கள் வாங்கி பணம் செலுத்தவில்லை என்று தேவையற்ற குற்றச்சாட்டில் கைது செய்தனர். அவ்வாறான ஒன்றாகவே இதுவும் இருக்கின்றது. இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய 3 சம்பவங்களில் ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் உள்ளது. முதலாவது, இலங்கை மத்திய வங்கி முறைகள் விநியோக ஊழல் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழுவால் நடாத்தப்பட்ட விசாரணைகளில் ரணிலின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு பட்டளந்த வதை முகாமில் மனித குலத்திற்கு எதிரான பாரிய வதைகள், கொலைகள் தொடர்பில் ஒரு தொகை ஆவணங்களில் ரணிலின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் எவ்வளவு போராட்டம் நடாத்தியும் அவரை இதுவரை அழைக்கவில்லை. மேலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பவத்தின் போது அன்றிருந்த பிரதமர் என்ற வகையில் பொறுப்பு கூற வேண்டும் என்பதில் விசாரணை நடைபெறும் தருணத்திலும் அவரிடம் வாக்குமூலம் பெறப்படவில்லை. மாபெரும் பண மோசடி மற்றும் மனித படுகொலைகளில் சம்பந்தப்பட்டவரை ஒரு சிறு காரணத்திற்காக கைது செய்வது கேலி கூத்தாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.